இவ்வளவு நாள் அந்த கட்சி காரணம், இந்த கட்சி காரணம், எங்க தலைவர முடக்க பார்க்குறாங்க, எங்க கட்சிய அழிக்க பார்க்குறாங்க, அப்படின்னு ஒரு ஒரு நரேட்டிவ் நீங்க செட் பண்ணிட்டு இருந்தீங்க. தாவேகா தரப்புல இருந்து. திமுக அரசியல் திமுகவ எதிர்த்து அரசியல் பேசுனீங்க. அது மக்களிடம் ஓரளவுக்கு எடுபட்டது. மக்கள்கிட்ட ஒரு ஒரு கிளர்ச்சி, ஒரு ஒரு விதமான ஒரு புரிதல்லாம் உண்டாக்கியிருக்கும். அதுவும் இளைஞர்கள் மத்தியில திமுக மீது ஒரு ஒரு வெறுப்பு வந்திருக்கு. இதுவரையிலும் சரி. இனிமேல்ட்டு என்ன நடக்கும்னா, நீதியரசர் பரத்ன்னு நெனைக்கிறேன் ஐயா கரூர்ல. அவரு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்பார். ஏன்னா, நீதிபதின்னும்போது அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு விஜய் அவர்களிடமோ, தாவாகேவோட பதில் இல்லாம குறுகி நிக்க போறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ப்போம். இப்ப அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, "ஒரு 10,000 பேர் கூட வருவாங்கன்னு உங்களுக்கு இது கூட தெரியாதா?" அப்படின்னு கேட்டதுக்கு, கட்சி, மக்களு அது இதுன்னாங்க. அப்போ அவர் ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் இத்தனை பேர் வருவாங்களா, இத்தனை கூட்டம் போட்டிருக்கு, இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கேள்வி. இன்னும் அவர் ஃபுல்லா கேள்வி கேட்கல. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, காலைல எத்தன மணிக்கு எந்திச்சுக்குவாருன்னு வரும். 9 மணிக்கு கூட்டத்துக்கு ஏன் 9 மணிக்கு தான் அவர் பனையூர்லேருந்து கிளம்புவாரா? ஏன் நாமக்கல்லேருந்து இங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? ஷூட்டிங்க்கெல்லாம் டைமுக்கு தானே போவீங்க. சினிமா ஷூட்டிங்க்கு டைமுக்கு போக தெரியுது. இந்த ஷூட்டிங்க்கு கரெக்ட்டா இந்த இந்த பிரச்சாரத்துக்கு கரெக்ட்டா வரணும்னு தெரியக்கூடாதா? அப்படின்னு இனிமேல்ட்டு எங்கெல்லாம் வழக்காடு மன்றத்தில போதோ, அங்கெல்லாம் ஒண்ணு வக்கீல் கேட்பாங்க, இல்ல நீதிபதி கேட்பாங்க. அப்ப நீங்க அந்த வழக்கறிஞர் கிட்ட போயிட்டு, "நீங்க திமுக வழக்கறிஞரு. நீங்க காசு வாங்கிட்டு இப்படி பேசுறீங்க. இந்த நீதிபதி தாவேக்காவ அழிக்க பார்க்குறாரு." அப்படின்லாம் நீங்க பேச முடியாது. வழக்காடு மன்றம் என்பது வாதம், பிரதிவாதம், அடிப்படை என்ன, முகாந்தரம் என்ன, தரவுகள் என்ன, எவிடன்ஸ் என்ன இப்படி தான் செயல்படும். எவிடன்ஸ்ன்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்க கரூரோட நிறுத்த மாட்டாங்க. திருச்சியில ஏன் லேட்டு? அரியலூர்ல ஏன் லேட்டு? பெரம்பலூர் ஏன் நைட்டு முடியல? நாகப்பட்டினத்துக்கு ஏன் லேட்டா போனீங்க? அதுக்கப்புறமா கரூருக்கு ஏன் லேட்டா வந்தீங்க? நாமக்கலுக்கு ஏன் லேட்டா வந்தீங்கன்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்ப எல்லாத்தையும் கேட்கும்போது, இது யாருக்கு சிக்கலு? யாருக்கு நெருக்கடின்னா, விஜய் அவர்களுக்கு நெருக்கடி.